புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை இன்றைய தினம் துவக்கி இருக்கிறோம். இன்றைய தினம் அல்ல, இது நாங்கள் கிட்டத்தட்ட போன வருஷம் 4வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்கொயரி இருந்தது, எல்லாமே இருந்தது. எலெக்ஷன் கமிஷனில் கடைசியாக ஒரு 2-3 கொயரி இருந்தது. அதை சரி பண்ண சொல்லி கேட்டாங்க. உடனே அதையும் சரி பண்ணி கொடுத்து, ஆகவே அவர்கள் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க ஆஃபீஸ் அதெல்லாம். ஆகவே இது பக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு இப்போது. ஏன்னா பல பேர் மன்னாரன் கம்பெனி வச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. ஸோ தேர்ஃபோர் எலெக்ஷன் கமிஷன் வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணேன், எலெக்ஷன் வந்துருச்சு. ஆகவே இன்டிமேட்டட் டு த எலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ நாங்கள் இன்றைக்கி ஃபேக்ஸ் மூலியமாக சொல்லிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சிம்பிள் வேணுன்னா ஒதுக்கணும், தேர்தலில் நிற்கிறதுக்கும் தயாராக இருக்கும், இல்லாட்டினா நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கணும். இன்றைக்கி ஃபேக்ஸ் அனுப்பிச்சு அதையும் சொல்லிட்டோம். ஆகவே ஏன் இந்த நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலைப்பாடை ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சோர்ந்து போய் காலையில் எழுந்தா இங்கே போகிறதா அங்கே போகிறதா, அந்த பஸ்ஸில் ஏறுறதா, இந்த கட்சிக்கு போகிறதா, நாளை காலையில் போய் முதலமைச்சராக போகிறதில்ல, நாளை காலையில் போய் உடனே எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. தடுமாறிய தலைவர்கள் அரசியல் வழியால் வேறு வழி இல்லாமல் பலர் அந்த கருத்தை மனதிலே கொண்டு, விருப்பமோ இல்லையோ பாவம் வேறு வழி இல்லாமல் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்றாங்க. ஆகவே இதையெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அம்மா தலைவர் புகழ் நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஆகவே கண்ணீர் விட்டு அடைகின்ற தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலாக துணையாக நிற்போம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக எல்லா வேலையும் மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஆகவே இனி அவர்கள் சின்னம் ஒதுக்க வேண்டும், அது ஒன்றுதான் பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறேன். நாளை காலையில் நான் போய் இறங்கின உடனே சென்னை விமான நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து ஆதரவாளர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து எங்களை வாழ வைத்த புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படும். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.